கனா சீரியல் நாளைக்கான எபிசோட்கான ஒரு சின்ன ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. சிவகாமி அன்பரசியோட நம்பருக்கு கால் பண்ணியிருப்பாங்க. அன்பரசி அட்டன் பண்ணது தெரியாமல் அப்படியே கையில் வச்சிட்டு இருக்க அனன்யா ரொம்ப கோவமாக, இந்த போட்டியில் அந்த அன்பரசியை நான் தோக்கடிக்கணும், அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்க அப்படின்னு மங்கா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அன்பரசியோட கோச் அன்பரசி கிட்ட இந்த போட்டியில் நீ கலந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கமிட்டியே உன்கிட்ட வந்து கலந்துக்க சொல்லி கேட்டாலும் நீ கலந்துக்க கூடாது. இப்போ கூட விஸ்வா உனக்காக கமிட்டி கிட்ட பேச போயிருக்காரு. அதனால் கண்டிப்பாக கமிட்டி உன்கிட்ட வந்து கேட்பாங்க, கலந்துக்க சொல்லி கேட்பாங்க. ஏன்னா இப்போ நீ முன்ன மாதிரி கிடையாதுல்ல, ட்ரஸ்டோட மெம்பர். நீ நினச்சா என்னை வேலையை விட்டு கூட தூக்கலாம். அதுக்காக நான் என்னோட ப்ரொஃபஷனுக்கு துரோகம் பண்ண முடியாது. முடிஞ்சா கமிட்டி உங்ககிட்ட வந்து கேட்கும்போது நீயா இந்த போட்டியை விட்டு விலகிடுறன்னு சொல்லிடு. அப்படி நீ விலகலைன்னா இவ்வளோ நாள் நீ எந்த கேமை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தியோ அது பொய்ன்னு ஆயிடும், அதுக்கு நீ துரோகம் பண்ணுறதா ஆயிடும். நான் சொன்னது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை நினச்சி அன்பரசி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. சின்ன வயசில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உன்னை அடிச்சிக்க ஆளே இல்லை தெரியுமா, உங்கள் அம்மா இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடக்கூடாதுன்னு சொல்லியும் நீ ஓடி ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்கன்னு சொல்ல இன்னொரு ஃப்ரெண்டு ஏன்னா அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அன்பரசி ஆமாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும், என்னோட ஆசை கனவு எல்லாமே இந்த ஓட்டப்பந்தயத்தில் தமிழ்நாட்டு அளவில் இல்லை இந்தியா அளவில் ஓடி ஜெயிக்கணும், அதை எல்லாரும் பார்க்கணும், அதுதான் என்னோட ஆசையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை நினச்சி அன்பரசி அப்படியே அழுதுகிட்டே நின்றுட்டுருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.